தேவன் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். 7 வார்த்தைகளை பிரசங்கித்த எல்லா பிரசங்கிமார்களையும் கர்த்தர் இன்னும் தேவன் ஆசீர்வதித்து, தேவன் இன்னும் அவர்களை உலகம் முழுவதற்கும் தேவன் ஒரு ஆசீர்வாதமான பிரசங்கிமார்களாய் தேவன் மாற்றுவாராக. ஆமென், அல்லேலூயா. இல்லையா? அதனால் முதலாவது வார்த்தை மன்னிப்பு. இல்லையா? அந்த மன்னிப்புன்றதான வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுது அது ரொம்ப கடினமான வார்த்தை தான். ஒரு சின்ன பிள்ளை கூட ஒரு தப்பு செய்துட்டா மன்னிச்சிடுன்னு சொல்லுன்னா என்ன பண்ணாது? சொல்லவே சொல்லாது. ஏன்னா அது இருதயத்தில் என்ன ஆகுது? அந்த மன்னிப்புன்ற வார்த்தை அவ்வளோ ஒரு இதுவாகிடுது. ஆனால் ஆண்டவர் எத்தனை முறை மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு? 70 முறை. அதை அப்படியே நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். அது கணக்கு அதிகமாக இருக்கிறது. கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? மன்னிப்பை அதிகமாக நம்ம என்ன பண்ண முடியும்? வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஏன் நம்ம இந்த 7 வார்த்தையை ஏன் இதை ஒரு விசேஷித்த நாளாக நம்ம வச்சுட்டு இருக்கிறோன்னா, இன்றைக்கி யாராச்சும் ஒருத்தவங்க மறிச்சிட்டாங்கன்னா அவங்க மறிக்கும் போது கடைசியில் சொல்கிற வார்த்தையை தான் என்ன பண்ணுவாங்க? அது ஒரு பெருசாக எடுத்துக்குவாங்க இல்லையா? ஐயோ உயிர் விடுறப்போ என்ன பண்ணார்? ஐயோ இந்த வார்த்தையை சொன்னார். ஐயோ உயிர் விடுறப்போ இந்த காரியம் எனக்கு ஆசையாகுது, இப்படி இருக்குதுன்னுலாம் சொன்னாங்களேன்னு தான் என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி அதை எடுத்து. ஆனால் நமக்கு தேவனுடைய வார்த்தை எல்லாமே விலையேற பெற்றது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளையும், அவர் மரிக்கும் தருவாயில் சொன்ன அந்த வார்த்தைகளை இன்றைக்கு தேவன் உலகம் முழுவதிலும் அதை அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்துருக்கு. அதனால் நம்ம சபையில் இருக்கிற எல்லாரும் ஒரு மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மன்னிப்பு நமக்கு வாழ்க்கையில் நம்ம மிகவும் நமக்கு ஆணித்தரமாக நம்ம இருக்க வேண்டும். புருஷன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வந்துட்டால் என்ன பண்ணக்கூடாது? டைம் போயிட்டே இருக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணிடணும்? இல்லை மனைவியோ புருஷனோ யாரோ நம்ம இப்படி குடும்ப வாழ்க்கையில் நம்ம மன்னிக்கிறவர்களாய் நம்ம ஊற்றார் உறவினர் யாராக இருந்தாலும் மன்னிக்கணும். அதே போல் 2வது வார்த்தை ரட்சிப்பு. இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பாய். பரதேசி என்றால் என்ன? இன்றைக்கி நம்ம யாருன்னா மறிச்சிட்டாங்கன்னா கூட உடனே பரலோகத்துக்கு போயிட மாட்டாங்க. அவங்கள பரதேசியில் இருந்து தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண, ஆண்டவருடைய வருகைக்கு அப்புறம் தான் தேவனுடைய பரலோகத்துக்கு போகக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் அந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த மனுஷனுக்கு பெரிய ரட்சிப்பை அந்த இடத்துல கொடுக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கு கூட நிறைய பேர் கடைசி நேரத்தில் உயிர் விடுற நேரத்தில் கூட என்ன பண்ணுறாங்க? இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டு உயிர் விட்ட ஜனங்கள் இன்றைக்கி அநேகர் உண்டு. அதனால் 2வது வார்த்தை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாது. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? மறந்துடக்கூடாது. 3வது அதோ உன் தாய், அதோ உன் மகன். அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லையா? ஆண்டவர் வாழ்ந்த நாட்களில் தாய்க்கு தேவன் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்தான்னு சொல்லி நல்லா பட்டியலிட்டு நமக்கு அருமையாக எடுத்து சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அவர் போகிற நேரத்தில் என் தாய் என்ன பண்ணக்கூடாது? நான் தனியாக விட்டுறக்கூடாது. என் சகோதரனை என்ன பண்ணக்கூடாது? நான் தனியாக விட்டுடக்கூடாது. நீ அவங்களுக்கு உதவியாயிரு, அவங்க நீ உதவியாயிருன்னு சொல்லி அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து இல்லையா ஒரு குடும்பத்தை அந்த இடத்துல ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நாமும் கூட அப்படி இருக்கணும் இல்லையா? நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இல்லையா, நம்ம தாய் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. 3வது வார்த்தை 4வது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நமக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த சிலுவையில் ஒரு நிமிஷம் அவர் கைவிடப்பட்ட நிலைமை. ஆனால் நாம் என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் இடத்துல ஏசப்பா ஏன் என்ன கைவிட்டுட்டீங்கன்னு என்ன பண்ணக்கூடாது? கேட்க கூடாது. அல்லேலூயா. நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? வியாதி வந்துட்டா மற்ற குடும்பத்தில் கஷ்டப்படுறேன், இந்த ஆண்டவர் என்ன பண்ணார்? என்ன கைவிட்டுட்டார், என்னை மறந்துட்டார். தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக தான் தேவன் கைவிடப்பட்ட நிலைமையில் அவர் அந்த இடத்துல காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அவரும் அந்த வார்த்தை சொல்லும் போது என்ன பண்ணிச்சான்? 9ஆம் மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டது இல்லையா? எவ்வளோ பெரிய இது. அதனால் அந்த வார்த்தையை நம்ம நினைவு கூறுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். அடுத்தது தாகமாய் இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவரிடத்தில் சமாரிய ஸ்திரி என்ன பண்ணாங்க?
என் தாகத்துக்கு தண்ணீர் கொடுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ண, ஆண்டவர் அவங்களுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்ததுனால அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, உடனே ஊருக்குள்ளே போயிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அங்கே இருந்த எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் அவங்களுடைய தாகத்தை தீர்த்ததுனால என்னை போல இருக்கிற ஜனங்களும் ஆண்டவருடைய தாகத்தை தீர்த்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க சுவிசேஷ ஊழியத்தை செய்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நாமும் அப்படியே இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது முடிந்தது. அல்லேலூயா. அது ஒரு வெற்றியின் வார்த்தை என்று சொல்லி நம்ம அருமையான வசந்து அழகாக எடுத்து வேத அதன் பண்ண உபதேசித்ததை நம்ம கேட்டோம். முடிந்தது. அது ஒரு வெற்றியின் வார்த்தை. ஆண்டவர் இந்த பூமியில் வந்ததான நோக்கத்தை என்ன பண்ணார், ஆண்டவர் செய்து முடித்தார். பிதாவினுடைய சித்தத்தை என்ன பண்ணார், ஆண்டவர் செய்து முடித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மளாம் ஒரு வேலையை செய்துட்டா இது எப்போ முடியும் இல்லையா, எப்போ முடியும்னு இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, நினச்சிட்டு உக்காண்டிருக்கிற அநேகர் உண்டு. அல்லேலூயா. ஆனால் அந்த முடிவுன்ற வார்த்தைக்கு இடம் அளவே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த பூமியில் வந்த நோக்கம், அவர் செய்து எல்லாத்துக்கும் ஆண்டவர் முடிச்சுட்டு இன்றைக்கி தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு நாளைக்கு சீக்கிரமாக ஆண்டவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அதனால் அது ஒரு வெற்றியின் வார்த்தையாய் அது காணப்படுகிறது. அதனால் நாமளும் என்ன பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை செய்து முடிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். ஏன்னா அதிசீக்கிரமாய் தேவனுடைய வருகை இருக்கிறது. இந்த வருகைக்குள்ளே அநேகரை நாம் என்ன பண்ணணும், தேவனுக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்குறார், இந்த பேழையை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், திட்டமாக எல்லா அளவு இல்லையா என்னென்ன பண்ணு சொல்லிடுறாரு. அப்போ நோவா சொல்கிறாரு, எல்லாமே செய்து முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அது ஒரு போட்டு வச்சு ஒரு கப்பல் செய்யணுன்னா லேசான ஒரு காரியம் இல்லை இல்லையா. அப்போ இந்த பூமியில் ஆண்டவர் நம்ம வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை என்ன பண்ணணும், தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்ந்த அவருடைய காரியங்களை செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 7வது வார்த்தை, என் ஆவியை உமது கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். இதே வார்த்தை இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க பைபிளில். யார் சொன்னதுங்க? ஆமென். அல்லேலூயா. இதை நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், என்ன டைம் ஆகிடுச்சு எடுத்து பாருங்கள். ஐயோ ஸ்தேவான் என்ன செய்கிறாரு, அதே உன் கைகளில் சரி வாசலில் ஒரு டைம், என்ன தேவனுடைய வார்த்தை அப்போ தான் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும். அப்போஸ்தலர் 7 கடைசியில் இருக்கும் பாருங்கள். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோடு முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த இரத்த பழியை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தானாம். என்ன இருந்தானா, நித்திரை இல்லையா. அப்போ அது இல்லை, ஆனால் நித்திரை அடைந்தான் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்போது அந்த இடத்துல ஸ்தேவான் ஏன்னா ஆவி ஆண்டவர் கொடுத்த உயிர், அது யாருக்கு தான் சொந்தம்? நம்ம சித்திரா நல்லா எடுத்து நல்லா சொன்னாங்க இல்லையா, அது தேவனுக்கு உரியது. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், நிறைய பேர் பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறோம், தற்கொலைக்கு போயிடுறோம். இல்லை நம்மளே என்ன பண்ணுறோம், நம்ம உயிரை மாய்த்துக்கணுன்ட்டு போயிடும். ஆனால் உயிரை எடுக்க நமக்கு அதிகாரம் இல்லை. அது தேவன் தந்த உயிர், அவருக்கு தான் அது சொந்தம். அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு இதுக்கெல்லாம் ஐயோ நான் செத்துடலாமா, இல்லையா நான் இதை பண்ணிடலாமா அதை பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, அந்த சூழ்நிலைக்கு நம்ம போகக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த உயிர் அவருக்கு தான் அது சொந்தம் இல்லையா. நம்முடைய ஆவியை நல்லா சொன்னாங்க, கர்த்தர் தீபமாய் இருக்கிறது. அப்போது ஸ்தேவான் அந்த மாதிரி இருந்ததுனால அவன் என்ன பண்ணுறாரு, சவுல் பவுலாக மாற்றப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி பவுலின் கைகளினால் எத்தனையோ அற்புதங்களை செய்தார், எத்தனையோ நிருபங்களை செய்தார் இல்லையா. இன்றைக்கி சவுல் ஸ்தேவானை அப்படி ஒரு துன்பத்துக்குள்ளே நடத்தியிருந்தாலும் ஆனால் என்ன பண்ணார், அவங்க இந்த பழியை அவங்க மேலே
சுமத்தாதேரும். அவங்களுக்காக அந்த இடத்துல அவர் பரிந்து பேசுகிறார், மன்னியுன்னு சொல்லி அவரே ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால் கர்த்தர் இந்த நாளில் இந்த 7 வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை கொடுத்தார், நல்ல சுகம் பலனை கொடுத்தார், நல்ல ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். இல்லை எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தின நம்முடைய தேவாதி தேவனுக்கு நம்ம எல்லார கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா.